ஷார்ட் பைனரி ரேஞ்சை ரெகுலராக பர் டேக்கு 2 நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் ஐக்கியூ ஆச்சும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது இன்னொருத்தரோட உழைப்பை ஏமாத்த ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து சப்போர்ட் இந்த 50% அதே மாதிரி கேப் அப் கேப் டவுன் எஸ்என்ஆர். ஸோ இந்த இடத்துலயே நீங்கள் பிளேஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க சின்ன கேப் இருக்கு. இந்த கேப்பை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விட்டுருங்க. இல்லை ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அது நீங்கள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன் போகக்கூடாது. எப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து நியூ லோவை கன்சிடர் பண்ணணும். எடுத்துக்கணும். ஓகேவா, லைன்லேருந்து நான் ட்ரேட் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஓகேவா, இங்கே ஃபார்ம் ஆகி அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல போயிட்டு ஹலோ ட்ரேடர் மாதிரி ஓப்பன் ஆகிருந்தா அப்போ பையர்ஸ் வருவாங்க. ஓகேவா, வெயிட் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லைன்னா seeing some strong buyers entry. இப்போ நம்மளுக்கு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ஆனால் நியர்பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதானே நியர்பை ஏரியா. ஃபாலோ பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஐடியா இல்லை. ஓகேவா, ஓகேவா. ஸோ நவ் இப்போ ஆனால் என்ன உங்களுக்கே தெரியும்